கடந்த அக்டோபர் 8ஆம் தேதியன்று குளோபல் ஃப்ளாட்டிலா கூட்டணி 1000 மெட்லின்ஸ் டு காசா மனிதாபிமான பயணத்தின் போது இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்ட 9 மலேசிய தன்னார்வலர்களை பாதுகாப்பாக விடுவித்து தாயகம் திரும்பச் செய்ததில் துருக்கி வகித்த முக்கிய பங்கிற்கு மலேசியா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது. துணை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அசான் கூறுகையில், பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துருக்கி அதிபர் ரெச்செப் தாயிப் எர்டோகான் ஆகியோரின் ராஜதந்திர முயற்சிகளே இந்த தன்னார்வலர்களை அக்டோபர் 10 அன்று இஸ்தான்புலை அடைய செய்து பின்னர் அக்டோபர் 12 அன்று கோலாலம்பூருக்கு பத்திரமாக திரும்பி வர உதவியது என்று பாராட்டினார். மைகேர் போன்ற நிறுவனங்களின் ஆதரவுடன் குடிமக்களின் பாதுகாப்பு நலனை காப்பதில் அரசாங்கம் தனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதுடன் மலேசியா மடானி கட்டமைப்பின் கீழ் சர்வதேச ஒத்துழைப்பு ஈசான் மதிப்புகளின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.